உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள். அப்ப இந்த நவம்பர் மாத பலன்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பேசுறோம். அப்ப இந்த நவம்பர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ துலாம்ல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், விருச்சகத்துல புதன் பகவானும் செவ்வாய் பகவானும், கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், கடகத்துல குரு பகவான், அதுபோக சிம்மத்துல கேது பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாதத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்த்தது நடக்குமா, சுபகாரியம் இந்த டைம் பண்ணலாமா, நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், திருமணம் பண்ணிக்கலான் இருக்கிறோம், இந்த டைம் பண்ணலாமா, இது மாதிரி எத்தனையோ கேள்விகளோட தான் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க. இப்போ கன்னி ராசி, கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க. உங்களுடைய தனகாரகனும் பாக்கியகாரகனும் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாங்க. இது ஒண்ணு போதுங்க. கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு பாக்கியாதிபதியும் தனாதிபதியுமான சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப இந்த ஆட்சி அப்படிங்கிற சூழ்நிலை எப்படின்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும், நல்ல தெம்ப கொடுக்கும். எதையுமே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், இது நடக்காம போயிருமா, எப்படி இருந்தாலும் நம்ம நடத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். ஒரு கம்பெனியா இந்த கம்பெனிக்கு போய் பார்க்கலாம், இப்ப இங்க இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆசைகள் வரும். இந்த ஆசைகள் எண்ணங்களும் இந்த பீரியடில் வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த எண்ணங்களாகப்பட்டது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ கடந்த காலத்துல கொஞ்சம் நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, வேலை செய்ய முடியல, வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, பேப்பர் போட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள். ஒரு சிலர் பேப்பரே போட்டுட்டீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கே கஷ்டம், மன இருக்கும். தான் நினைச்ச ப்ரமோஷன் கிடைக்கல, தான் நினைச்ச சேலரி வரல, அதனால கம்பெனி மாறிக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக இந்த பீரியட்ல நீங்க கம்பெனி மாறோன்னு நினைச்சவங்க தாராளமாக மாறலாம். சேலரி எனக்கு 10ல, சேலரி எனக்கு கேட்கலான்ட்டு இருக்கிற, தாராளமாக கேளுங்க. எனக்கு ப்ரமோஷன் வரல, இப்போ எதிர்பார்க்குறேன், இல்லைன்னா பார்க்க போனால் நான் கம்பெனியில் கேட்குறேன், தாராளமாக கேளுங்க. அப்படி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னா நான் வேறு கம்பெனிக்கு போகிறதா இருக்கிறேன், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சார், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அதாவது கன்னி ராசிக்காரங்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடம் எது? விருச்சகம். அந்த விருச்சகத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி, வெற்றி, வீரிய, விஜய ஸ்தானாதிபதி. அப்போ அந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும். இது உறுதியாக நடக்கும். அப்ப டோட்டலாக நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. அதுபோக இந்த பீரியட்ல நீங்க ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு தீரும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விவசாய பூமி, இல்லை ஒரு காடு, தோட்டம்,
இது மாதிரி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அதுபோக வண்டி வாகனம், ஒரு நம்ம வீட்டுக்கு காரு, நம்மளுக்கு தேவை பைக்கு, இது மாதிரி வாங்கலாம். இல்லை நம்ம கம்பெனிக்கு தேவையான கனரக வாகனங்கள் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியடில் கல்யாண காரியங்கள் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கூடி வரும். அப்போ காதல் திருமணங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த டைம் தாராளமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம், இது நடக்கும். அது போக கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கஷ்டத்தில், கொஞ்சம் மனஸ்தாபத்தில், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் மனஸ்தாபம் பிரிஞ்சிடலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் பிரிஞ்சும் இருக்கிறீங்க. பிரிஞ்சவங்க மீண்டும் சேரலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க யார் முதல்ல பேசுறது அப்படிங்கிற வைராகியம் இருக்குது. இதை பற்றி நினைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் மனசார முடிவெடுத்து எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வாழலான்னு நினைங்க. கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் வாழ முடியும். அதற்குண்டான டைம் உங்களுக்கு பிறந்தாச்சு. கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறாங்க குருவுடைய பார்வையில். அந்த குரு இருக்கிற இடமும் நல்லா இருக்குது. அது போக அந்த சுக்கிர பகவானும் நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் இந்த ராகு பகவானாலையும் உங்களுக்கு சில தடைகள் வரும். அது வந்தாலும் குரு பகவான் இருக்கிறாரு, உங்களுக்கு காப்பாற்றி விட்டுருவாரு. அதனால எந்த 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 கிரகத்தை பற்றியும் நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் ஃபேவராக தான் இருக்குது. அதனால் இப்போ மாணவிகளாகப்பட்டது நல்லா படிக்கலாம். நீங்கள் படித்தா நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதலாம். அது போக நல்ல மார்க் வரும். நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு எழுதுறதுக்கு கண்டிப்பாக அந்த தான் வரும். இப்போ கொஸ்டின் அதுதான் வரும். அப்போ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்கும். அது போக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா படிக்கலாம், ஃபாரின் போகணுன்னா போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு அருமையான அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை தவற விடாதீங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்றதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இந்த பீரியட்லேருந்து நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்வதற்கு நிகரான இந்த டைம் இப்போ வந்திருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நேயர்களே, இந்த டயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். அந்த குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் கண்டிப்பாக வணங்குவாங்க. குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் வணங்குவாங்க. சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் வணங்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். இது உறுதியாக நடக்கும். நான் சொல்கிறத செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.